மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 30. தன் காலில் நிற்க ஒருவனுக்கு எது உதவுமோ அதுவே உண்மையான கல்வி. சுவாமி விவேகானந்தர் வரிகள். அந்த பழங்காலத்து வீட்டிற்கு முன் வந்து நின்றது ரகுவின் கார். தன்னிடம் வழியே கேட்காமல் சரியாக வந்து நிறுத்திய ரகுவை கண்கள் சுருக்கி பார்த்தாள் சுந்தரி. ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்தேம்மா. உன்னை வேலையில் சேர்க்கறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி விசாரிக்க. ஓ, ஒரு பொண்ணை வேலையில் சேர்க்கறதுக்காக அவ சொந்த ஊர் வரைக்கும் வந்து விசாரிப்பீங்களோ என்றாள் கிண்டலாக. என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு என் நண்பனுக்கே தெரியாமல் அவன் பின்னாடி சுற்றி லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சே. அவனும் பதிலுக்கு வாரினான். அப்போது ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற பொண்ணை பற்றி விசாரிக்க வந்தேன்னு சொல்கிறது. அது சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உங்களால் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியலன்னா விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். திவாவை புரிஞ்சுக்கிட்டதை விட என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. திவாவை புரிஞ்சுக்க என்ன சார் அவசரம்? நிதானமாக லைஃப் லாங் ஒன்றா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே அப்படியா? அப்டேட்டடா இல்லைன்னா அவுடேட்டட்னு சொல்லி பிஏவை மாற்றிடுவீங்களே. உறக்க சிரித்தான் ரகுநந்தன். சரி வா போகலாம். அவள் கை அவன் மணிக்கட்டை அழுந்த பற்றியது. அவசியம் போகணுமா சார்? கண்களும் சேர்ந்து கெஞ்சியது. கண்டிப்பா என்று விட்டு அவள் கையை விலக்கிவிட்டு அவன் கீழே இறங்க. கல் நெஞ்சுக்காரன், இவ்வளோ கதறியும் மனசு இறங்குறானா பாத்தியா? வடிவேல் டைலாக்கை மனதில் ஓடவிட்டபடி அவளும் இறங்கினாள். கொஞ்சம் பெரிய வீடுதான் என்றாலும் 4-5 தலைமுறைகளை கண்ட வீடு என்று தெளிவாகவே தெரிந்தது. அழைப்பு மணியை அழுத்த கதவை திறந்தார் ஒரு நடுத்தர வயது பெண்மணி. ரகு யார் என்று தெரியாமல் பார்த்தவர் பின்னால் வந்து நின்ற சுந்தரியை கண்டதும் என்னங்க என்று கத்தினார். அவர் கத்தியதிலேயே அவளுக்கு உள்ளுக்குள் நடுங்க ரகுவின் மணிக்கட்டை கெட்டியாக பிடித்து கொண்டாள். என்னங்க, இங்கே வந்து பாருங்க, உங்கள் பொண்ணு வந்திருக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு. அதை கேட்டு வேகமாக ஓடி வந்தார் விநாயகம், சுந்தரியின் அப்பா. ரகுவின் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்த மகளை எரிக்கும் பார்வையோடு பார்த்தவர் யாரும் எதிர்பார்க்காத நொடியில் ரகுவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். அதுவரை பயந்து கொண்டு நின்றிருந்த சுந்தரி பொங்கி எழுந்து விட்டாள். அவன் கையை விட்டு அவன் முன் வந்து நின்றவள், அப்பா எதுக்கு அவர் அடிச்சிங்க என்றாள் கோபமாக. எதுக்கா? ஒன்றும் தெரியாத சின்ன பொண்ணை காதல்ன்ற பேரில் கூட்டிகிட்டு போனவனை கொன்னுதான் போடணும் என்றார் ஆக்ரோஷமாக. அப்போ இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சது தப்பில்லையா? காட்டமாக கேட்டாள். ஏய், அது உன் ஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு ஜோசியக்காரர் சொன்னாரா, இல்லை உங்க இப்போதைய பொண்டாட்டி சொன்னாங்களா? அவரை முடிக்க விடாமல் இடைவெட்டி அழுத்தமாக வந்த ரகுவின் கேள்வியில் அவரோடு சேர்ந்து சுந்தரியுமே திகைத்தாள். தன் பாக்கெட்டில் இருந்த சுந்தரியின் ஜாதகத்தை எடுத்து அவர் முன் வீசினான். உங்க பொண்ணோட ஒரிஜினல் ஜாதகம், அவளுக்கு தோஷமும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன் குரலை உயர்த்தவில்லை, ஆனால் யாரும் எதிர்த்து பேச முடியாதபடி வந்தது. ஓஹோ, இது வேறையா என்றாள் சுந்தரி ஆவேசமாக. அவர் இடிந்து போய் அமர்ந்து விட்டார். இதுவரைக்கும் எனக்குன்னு ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்கீங்களாப்பா? உங்களை விட்டு போய் இந்த 4 வருஷம் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். சுந்தரி சும்மா இரு, அதட்டினான் ரகு. அவர் தன் மகளை இயலாமையோடு பார்த்தார். நல்லா கேட்டீங்கல்ல, என்ன பேச்சு பேசுகிறா? இவளுக்காகத்தான் இந்த 4 வருஷமாக மதுரையில் சல்லடை போட்டு தேடாத குறையாக தேடிக்கிட்டு இருந்தீங்களா? அதை கேட்டு திகைத்தாள் சுந்தரி. அவள் ரகுவை பார்க்க அவன் அதனை ஆமோதிப்பதை போல் கண்கள் மூடி திறந்தான். ஏனோ அதன் பிறகு அவரிடம் கோபத்தை காட்ட அவளுக்கு மனமில்லை. அவரை நெருங்கினான் ரகு. அப்போதுதான் அவன் கோளின் உதவியோடு நடப்பதை கண்டவர் பெரியதாக திகைத்தார். ஓஹோ, இது வேறையா? இந்த நொண்டிய கல்யாணம் பண்ணிக்க தான் நான் பார்த்த மாப்பிள்ளை வேண்டாம்னு ஓடிப்போனியா? போதும், வாயை மூடுங்க சித்தி கத்தினாள் சுந்தரி. என்னடி, என்னங்க பாருங்க, என்ன பேச்சு பேசுறா? விநாயகம் அவரை கூர்மையாக பார்த்தார். அவ ஜாதகத்தை மாத்தினியா? என்னங்க என்னையே சந்தேகப்படுறீங்க? அவ ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தானே அவளும் 18 வயசுலேயே ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்பவே அது உண்மைன்னு தெரியலையா? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவள் அதுக்காக போகவும் இல்லை. குரல் கேட்ட அனைவரும் அந்த பக்கம் பார்க்க சுந்தரியின் ஆசிரியை மாலதி நின்றிருந்தார். அவரை புரியாமல் பார்த்த விநாயகத்திடம் வந்து நின்றார். தன்னை அறிமுகம் செய்து கொண்டு, சாரி சார், நீங்கள் இப்படி சுந்தரியை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேன். இப்போ சார் சொல்லி தான் தெரியும். அவளுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்ககிட்டையும் உங்கள் ஒய்ஃப் கிட்டையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் நீங்கள் கண்டுக்கல. அதனால் அவள் படிக்க தான் சென்னை போனா. நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்.
சட்டென்று ரகுவிடம் கோபப்பட்டது போல் அவரிடம் விநாயகத்தால் கோபப்பட முடியவில்லை. தன்மேல் தவறுகள் அணிவகுத்து நிற்க அவரால் சுந்தரியின் முகத்தை பார்க்க கூட முடியவில்லை. அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இவன் யார் என்ற யோசனையோடு ரகுவை பார்த்தார். அவன் புன்னகையோடு அவரிடம் பேச ஆரம்பித்தான். காதல் அது இதுன்னு சொல்லி விவரம் தெரியாத வயசுலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில் படிப்புக்காக ஓடிப்போய் அதில் சாதிச்சுட்டு நிற்கிறா சார் உங்கள் பொண்ணு. அதுக்கு பெருமைப்படுங்க. அவரோ தலையை குனிந்து கொண்டார். இப்படி ஒரு பொண்ணை பெற்ற நீங்கள் தலையை குனியக்கூடாது சார். நல்லா கெத்தா நிமிர்ந்து நில்லுங்க. அவர் சுந்தரியின் முகம் பார்த்தார். அவளோ அவர் முகத்தை பார்க்கவில்லை. உங்கள் பொண்ணு இப்போ ஒரு பையனை விரும்புகிறா. அவன் சொல்லும் போதே இடைமறித்தாள் சுந்தரி. அது இவர் இல்லை, இவர் என்னோட பாஸ், கிட்டத்தட்ட என் அண்ணன் மாதிரி. அவனை அடித்து விட்ட கோபத்தில் உஷ்ணமாக வந்தன அவள் வார்த்தைகள். அது புரிந்து அவன் இதழில் புன்னகை அரும்பியது. 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லாமல் எப்படின்னு 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதை கேட்டு அவள் அவனை முறைத்தாள். அவனோ கண்டுகொள்ளாமல் தொடர்ந்தான். அதனால தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி சமாதானம் பண்ணலாம்னு சுந்தரியை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் வந்த உடனே என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் இவர் அடிச்சிட்டிங்கல்ல. இதோ உண்மை தெரிஞ்சும் அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியல உங்களால். சுந்தரி, சும்மா இருங்க சார். இங்கே பாருங்கப்பா, நான் ஒருத்தரை விரும்புகிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என் வாழ்க்கையில் ஒன்றாச்சும் என் இஷ்டப்படி நடக்க நீங்கள் சம்மதம் சொன்னால் உங்கள் தலைமையில் கல்யாணம் நடக்கும். இல்லைனா நீங்கள் இல்லாமலேயே படித்த மாதிரி நீங்கள் இல்லாமலேயே கல்யாணமும் பண்ணிக்குவேன். முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். சார் வாங்க போகலாம், கோபமாக சொல்லிவிட்டு வெளியேறினாள். சுந்தரி, இருமா, இப்போ வரப்போறீங்களா இல்லையா சார்? சார் நீங்கள் போங்க, நான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன் என்றார் மாலதி. சரி மிஸ். சார் யோசித்து நல்ல முடிவாக சொல்லுங்கள். மிஸ், அவருக்கு என் ஃபோன் நம்பர் கொடுங்க. விநாயகமோ பிரம்மை பிடித்ததை போல் நின்றிருந்தார். கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க அவன் முகத்தையே பார்க்காமல் திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் சுந்தரி. சுந்தரி, என்ன ஆச்சு? இங்கே பாரு. அவள் திரும்பவே இல்லை. அவள் கையை பிடித்து தன்னை பார்க்கச் செய்தான் ரகு. அவள் கண்கள் நீரால் குளம் கட்டி இருந்தன. என்னம்மா, ஏன்? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா சார்? எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்? விடுமா, தெரியாமல் பண்ணிட்டாரு. வயசில் பெரியவர் தானே. வயசில் மட்டும்தான் பெரியவர். சுந்தரி, நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து அவர் எவ்வளோ மன உளைச்சலில் இருந்தார் தெரியுமா? நீ எவனை நம்பி போனியோ, உனக்கு என்ன ஆச்சோ, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறானா, உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டானா, யார் என்னன்னு கூட தெரியாமல் நிம்மதியை தொலைச்சிட்டு மதுரையில் ஒரு இடம் விடாமல் தேடிக்கிட்டு இருந்தார். நீ கிடைச்சிருந்தா கூட அவர் மனசு ஆறுதலாகி இருக்கும். நீ மதுரையில் இல்லைன்னதும் உனக்கு என்ன ஆச்சோன்னு எவ்வளவு பயந்து போயிருப்பாரு. யோசிச்சு பாரு. ஆமாம், ரொம்ப தான் அக்கறை. ரொம்ப தப்பு சுந்தரி. உன்னோட விருப்பங்களை அவர் நிராகரிச்சிருக்கலாம். ஆனால் உன்னோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணாமல் இருந்திருக்காரா? அவளிடம் பதில் இல்லை. ஆமாம், உங்கள் அம்மா இறந்ததும் அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உன்னை கொண்டு போய் ஏதாவது ஆசிரமத்தில் விட்டுட்டாரா? என்னையெல்லாம் பிறந்த உடனே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டாங்க. என் அம்மாவுக்கு உங்கள் அப்பா எவ்வளவோ தேவலாம் இல்லையா? சார், நல்லா யோசிச்சு பாரு. உங்கள் அப்பா உனக்காக பண்ணதெல்லாம் புரியும். அதுக்காக உங்களை... ஐய, உனக்கு இப்போ அதுதான் பிரச்சனையா? அது நான் பண்ண தப்புக்கு அடிச்சாருன்னு வச்சுக்கோ. நீங்கள் என்ன சார் தப்பு பண்ணீங்க? என்னவோ பண்ணேன், விடு. சொல்லுங்க சார். 1 வருஷம் முன்னாடி உன்னை பற்றி விசாரிக்கிறப்பவே உங்கள் அப்பா உன்னை மதுரையில் தேடிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சும் என்னோட சுயநலத்துக்காக அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லலை. என்ன சுயநலம்? அவர்கிட்ட உண்மையை சொல்லி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா என் நண்பன் மேலே இருக்கிற காதலை நீ டீலில் விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்ற பயம். அதனால் அதை செய்யலை. திவாவுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை அப்புறம் எங்கே போய் நான் தேடுறது? இப்போ சொல்லு, நான் பண்ணது சுயநலம் தானே? சின்னதாக புன்னகைத்தாள். என்னம்மா? சுயநலம்னா என்னன்னு தெரியுமா சார்? தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறது. உங்கள் ஃப்ரெண்டுக்காக யோசிச்சுட்டு அது பேர் சுயநலம்னு சொல்லாதீங்க சார். உறக்க சிரித்தான் ரகு. அவள் அவன் கன்னத்தையே பார்த்தாள். அவன் நிறத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் சிவந்திருந்தது. என்ன ஆச்சு? மீராவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அடடா, நீ ஏமா அதுலேயே இருக்க? இரு என்றவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு மீராவை வீடியோ காலில் அழைத்தான். அப்புறம் சுந்தரி, எப்போ ட்ரீட் தர போகிறீங்க? எடுத்தவுடன் கேட்டாள் மீரா. என்ன நடந்ததுன்னே கேட்கலையே. அதெல்லாம் ரகு சரி பண்ணியிருப்பார். கூடவே என் அப்பா கிட்ட அடியும் வாங்கினாரு. உறக்க சிரித்தாள் மீரா. எங்க அவர் கன்னத்தை காட்டுங்க. திகைத்தாள் சுந்தரி. என்ன மீரா, உங்களுக்கு கோபம் வரலையா?
அட விடுங்க, உங்கள் அப்பா தானே, அவருக்கும் அப்பா மாதிரி தான். பேச்சற்று போனாள் சுந்தரி. அவள் கையிலிருந்து ஃபோனை வாங்கி கொண்டான் ரகு. இதையே தான் நானும் சொன்னேன். ஆனால் இவ புலம்பிக்கிட்டே இருக்கா. நான் டிரைவ் பண்ணுறதா இவளை சமாதானம் பண்ணுறதா? நீயே நல்லா சொல்லு என்று விட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். அதன் பிறகு மீரா வேறு விஷயங்களை பற்றி சிறிது நேரம் சுந்தரியிடம் பேசி அவளை சகஜமாக்கிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். கீர்த்தியும் ஹர்ஷியும் மதியம் 3 மணிக்கு ரகுவின் வீட்டிற்கு செல்ல, அங்கே ரகு இல்லாமல் கொஞ்சம் வயதான பெண்மணி ஒருவர் இருக்க யார் என்று புரியாமல் பார்த்தாள் ஹர்ஷிதா. யார் அவர்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.